நெல்லையில கள ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக சென்னையில இருந்து விமானம் மூலமா தூத்துக்குடி வந்த முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலமா நெல்லை வந்தாரு. அங்க அவருக்கு திமுகவினர் உற்சாகமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நெல்லையில ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில 62 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பெருநை அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தாரு. வண்ணார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை வழியாக டக்கரமால்புரம் வந்து அங்கு கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் கலந்து கொண்டாரு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மருத்துவமனையில 72 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டுள்ள இதயம், நரம்பியல், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் சிகிச்சைக்கான மேம்பட்ட கட்டடத்தை திறந்து வைப்பதோடு மட்டுமில்லாம 44,924 பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்குறாரு.